ஹாய் ஹலோடா ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மாஃபியா அப்படிங்கிற ஒரு டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டாப் டே ஸ்டார்டிங்லேயே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் வந்து டாப் டே ஓகேவா. பிஎல் ஸ்டோரி பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, இது இன்ட்ரோலாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம இப்போ ஒரு ஏர்போர்ட்டை தான் காட்டுறோம். அங்கே பார்த்தா அங்கே எல்லோரும் பரபரப்பாக நிற்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து, சார் நீங்கள் வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும், இல்லைனா முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஆரம் வந்து டென்ஷனாக இங்கேருந்து எழும்புறாரு. எழும்பிட்டு டே டே எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன டேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு டேட், அவங்க பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் ஜான் ஏர்போர்ட்டை சுற்றி நிற்கிறானா, அவங்க பார்த்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், நீ போய் கூட்டிகிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேட் கூட்டிகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அங்கேருந்து அப்படியே வெளியே போயிடுறான். இப்போ ஆரம் வந்து அப்படியே டென்ஷனாக சோஃபாலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உடனே ஜின் வந்துட்டு, என்னாச்சுங்க, அவன் பத்திரமா வந்துடுவான்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தெரியலடி, அதான் போயிருக்கான்ல, அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொன்னோன்னே, கடவுளே எப்படியாவது என் 2 பசங்களையும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டா போதும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஜின் அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து போயிடுறாரு. இப்போது ஆரம் செம்ம டென்ஷனாக இருக்கிறாரு. இப்போ தான் அப்படியே ஏர்போர்ட்டு போயிட்டு, ஏன்யா உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதா, நான் அங்கேருந்து மெனக்கட்டு இங்கே வரணுமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக கத்துறான். இப்போ பார்த்து, சார் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க, அங்கே பாருங்கள் சார், ஜான் அங்கே கண்ணை வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ ஜேக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜான் தான் அப்படியே கண்ணை வச்சுட்டு அப்படியே திமிராக பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ பார்த்துட்டு, இந்த கொசு அடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே டென்ஷனாக நிற்கிறான். இப்போ உள்ளே இருந்து ஒரு பர்சன் அப்படியே மெதுவாக நடந்து வராங்க. நடந்து வந்ததை பார்த்துட்டு, உள்ளேயே போய் பிளாக் பண்ணுங்கடா, அவனை அங்கேருந்தே சேஃபாகி கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா அவன் நம்மக்கிட்ட வந்ததோடய அவன் பொட்டுன்னு போட்டுருவான், போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நேராக எல்லோரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு எல்லோரும் சுற்றி நின்ன உடனே இப்போ அந்த பர்சன் தான் பார்த்துட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நிமிந்து பார்த்து என்னன்னு கேட்குறாரு. இப்போ என்ன பார்த்துட்டு, உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பெரிய சார் வந்து பாதுகாப்புக்கு விட்டுருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஷப்பா கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே மெதுவாக நடந்து வர்றாரு. இப்போது அங்கே தான் பார்த்துட்டு, வந்துட்டானாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அழகு க்யூட்டாக நடந்து வராங்க. இப்போ பார்த்துட்டு, சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ கூட்டிகிட்டு வர முடியல, அப்படியே ஜான் வந்து அப்படியே டார்கெட் பண்ணுறான். இப்போ அப்படியே நிமிந்து ஒரு டெத் கிளர் விடுறான். இப்போ ஜான் பார்த்துட்டு, இன்றைக்கி தப்பிச்சிட்டான், என்றைக்கு இருந்தாலும் மாட்டாமல போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். இப்போ பார்த்துட்டேன், இவனை கூட்டி கொண்டு போய் காரில் ஏற்றுங்க, நான் தான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த கூலிங் கிளாஸ் அப்படியே மாசாக கலத்தி இந்த கோட்டில் தேய்ச்சிக்கிட்டே பக்கத்தில் போய் நின்றுட்டு, என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இன்றைக்கி பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டீங்க, என்றைக்கு இருந்தாலும் அவன் என்ன மாட்டாமல போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ அவன் பக்கத்தில் வரணும்னு நினச்சேன்னு வையேன், உன்னை பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், இப்போவும் பொட்டுன்னு போட்டு தள்ளிடலாம், ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி வரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த சைடு திரும்பி பார்த்தா அங்கே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. பார்த்து, இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒன்று இங்கே உயிரோடு விட்டுட்டு போகிறேன், இல்லைன்னு வையேன் என் கண்ணுக்கு இன்றைக்கி நீ வினையாயிருப்படா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன மிரட்டுறியா, பொடி பையன்லாம் மிரட்டுற லெவலுக்கு ஆகிப்போனேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜான் சொன்னோன்னே, பொடி பையன் தான் மிரட்டிகிட்டு இருக்கான், என்னைக்கா இருந்தாலும் என் அப்பனுக்கு நீ குடைச்சல் கொடுக்குறதுக்கு எப்போ நானும் போட்டு தள்ளி இருக்கணும், பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து அப்படியே மாசாக நடந்து போகிறாரு. என்னைக்கு தப்பிச்சிட்டிங்க, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாமல போவீங்க, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜான் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே கார்கிட்ட வந்துட்டு, என்னடா கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, கிளம்பலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜின் தான் அப்படியே கையில் ஆர்த்தி தட்டோடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த பர்சன் தான் இறங்கி வந்துட்டு, ஆமாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நல்லா இருக்கேன்டா தங்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆர்த்தி எடுத்து அப்படியே உள்ளே வர வைக்கிறாங்க. இப்போ அவரும் சிரிச்ச மஞ்சோடி உள்ளே வராரு. அப்போ ஆரம் நேராக வந்து நின்றுட்டு, எப்படிப்பா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணானா, நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் உள்ளே வராரு. இப்போ உள்ளே வந்து நின்றுட்டு வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாரு. என்னப்பா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டேனே, சூப்பராக இருக்குப்பா, நைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனேனே, பின்னாடி ஒருத்தன் வந்தானே, நம்மளும் ஒருத்தனாவது கண்டுக்கிட்டானா பேர், ஷே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டென்ஷனாக மேலே போகிறாரு. இப்போ ஆரம்பத்தில், டேய் எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்,
தனிமை தேடி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பின்ன வீட்டுக்கு ஒருத்தன் வந்தானே, அவன் உயிரோடி இருக்கானா செத்துட்டானா ஒரு அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படி டென்ஷனாக மேலே போயிடுறாரு. இப்போ பார்த்துட்டேன் இவனுக்கு இதே ஒரு விளையாட்டாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் நின்றுட்டேன். படிப்பெல்லாம் எப்படிப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. படிப்பெல்லாம் நல்லா போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பார்க்குறாரு. இப்போ பார்த்துட்டேன். ஜெய்ஹோப் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே. அவருக்கு என்ன, அவர் நல்லா இருக்கிறாரு. அவர் இடையில ஒரு நாள் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே கூட்டிக்கிட்டு அப்படியே வீட்டை வந்து அப்படியே சுற்றி காட்டுறாரு. இப்போ சுற்றி முற்றி பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டிஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. எதுக்குப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. என்னப்பா பண்ணுறது, உன் அப்பா செத்ததுலேருந்து உன்னை தேடி இத்தனை நாளாக ஜான் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சான். நீ கிடைக்கல. அவன் எங்கே எல்லாத்தையும் டார்கெட் வச்சான். இந்த சேஃப்டி இல்லைன்னா வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா. அந்த ஜான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இவ்வளோ பெரிய செக்யூரிட்டிஸ் எதுக்கு எல்லாம், எனக்கு ஏதோ ஜெயிலுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இது உனக்கு போக போக பழகிரும்ப்பா. உனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடச்சிருச்சின்னு வையேன், அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டிஸ்லாம் பெருசாக நான் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் உன்னை ஒருத்தர் சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே. அங்கேயாவது எப்படி ஜெயில் வாழ்க்கை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அது எப்படிப்பா, உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. எதுக்கப்பா என்னை இவ்வளோ தூரம் காப்பாற்றுறீங்க அப்படின்னு விட்டுறலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ பக்கத்தில் வந்துட்டு, என்னப்பா பேசிகிட்டு இருக்க நீ? இதுக்காக தான் உன்னை இத்தனை வருஷமாக நான் வளர்த்தேனா? நீ என் ஃப்ரெண்டோட பையன், என் பையன். நான் எப்படி என் பையனையே சாகடிக்கிறதுக்கு நான் விரும்புவேன்? என்ன ஜேகே எப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. சாரிப்பா, பட் நீங்கள் எனக்காக படுற பாடெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எனக்கு தெரியுது, பட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல முடியல. எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக ஜான் டார்கெட் வச்சுட்டு யூஎஸ்ஏக்கு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்கள் தானே எனக்கு அங்கேயும் பாதுகாப்பு கொடுத்தீங்க. எனக்கு முன்னாடி செக்யூரிட்டிஸ் இல்லாட்டாலும் என்னை சுற்றி செக்யூரிட்டிஸ்லாம் இருந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. தினம் எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் பாப்பாக்கிட்ட அடிக்கடி நீங்கள் கால் பண்ணி கேட்குறதையும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தானேப்பா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னேன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு? நீ என் பையன், ஒன்று பத்திரமா சேஃபாக பார்த்துக்கிறது என்னோடய கடமை ஜேகே. நீ ஏன் அதை இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே பார்த்துட்டேன். சாரி டாட், ஏதாவது தப்பாக பேசுனா ஐம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ ஜின் அங்கேருந்து வந்துடுறேன்ட்டு. என்ன அப்போ நீ என்னோட பையன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லலாம்மா, உங்களுக்கு கஷ்டமா அப்படின்னு சொன்னோன்னே. யார் சொன்ன நீங்கள் கஷ்டமாக இருக்குன்ட்டு? எங்களுக்கு நீ செல்லப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணிக்கிறாரு. ஜின்னு சைடில் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜெய்கே பார்த்துட்டேன். எனக்கு இது போதும், இப்படியே செத்துருன்னு சொன்னால் கூட செத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜின் பார்த்துட்டேன். ஏன் நீ செத்துருவேன் கித்துருவேன்னு சொன்னேன், நான் அடிச்சிருவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாயிலே அடிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு சரிம்மா வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு கூட அப்படியே உள்ளே போயிடுறாரு. இது எல்லாத்தையும் மேலேருந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவன்கிட்ட போயிட்டாங்க. ஒருத்தனாவது நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நேற்றுக்கு வரைக்கும் நம்மளை பார்த்து எல்லா கொஸ்டினும் கேட்டாங்க. இன்றைக்கி நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதையே மறந்துட்டாங்க. பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 1 வீக் போயிருக்கணும். இப்போ வந்து ஜெய்ஹோப் வந்து ஊர்லேருந்து வந்திருப்பாரு. இப்போ ஜெய்ஹோப் வந்துட்டு ஹாய் நான் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பார்த்துட்டேன். நல்லா இருக்கேன்டா, எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. ஒருத்தன் ஏர்போர்ட்டில் வந்து கூப்பிட்றதுக்கு ஒரு நாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரிடா வா உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப்பை கூப்பிட்டோன்னே. இப்போ பக்கத்தில் வந்து ஜெய்ஹோப் உட்காந்துறாரு. இப்போ உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன பிஸ்னஸ் மீட்டிங், அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சரி சரி அப்படின்னு சொன்னேன். இப்போ உள்ளேருந்து ஜின் வந்துட்டு எப்படி இருக்கீங்க ஜெய்ஹோப் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. ஜெய்ஹோப் அதை குடிச்சிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போ மேலேருந்து ஒரு சவுண்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஓடி வந்து அப்படியே ஜெய்ஹோப்பை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜெய்ஹோப் பார்த்துட்டு எப்படிடா இருக்க,
ஒரு வாரமாக வந்து ஃபோனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சாரிப்பா கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஜேஹக்கே வந்து அப்படியே சமாளிக்கிறான். அப்போ பார்த்துட்டு, என்னெல்லாம் மறந்துட்டு எல்லாடா இங்கே வந்ததுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சாரிடா மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேஹோப்பை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜேஹோப் பார்த்துட்டு, அண்ணா அப்புறம் என்ன என்ன முடிவெடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தெரியலை, அதுக்கு எப்படி சம்மதிப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேஹோப் நேராக ஜேகேயை பார்த்துட்டு, ஜேகே நீ ரூமுக்கு போடா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே ஜேகே வந்து ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நான் ஏதாவது முடிவு பண்ணினியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவனோட பையன் நல்லா பார்த்துப்பானா, அதுவும் இவனை வந்து செக்யூரிட்டியாக பார்த்துப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசனையாக இருக்குடா, நான் என்னடா பதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பீட்டரை பற்றி ஃபஸ்ட்டு எல்லா இடமும் விசாரிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, விசாரிச்சேன்டா, ஆனால் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு கேள்விப்பட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்போது மிக்கை பற்றி யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மிக்கு அவங்க அப்பன் சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுவான், என்ன பண்ணன்னு தெரிலடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ 2 பேரும் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே தான். இப்போது ஆரம் வந்து அவன் மாஃபியா ஃபீல்டில் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கேருந்து ஏதோ ஃபைல் பார்த்துட்ருக்குறாரு. இப்போ ஜேஹோப் அங்கே போயிட்டு, அண்ணா எனக்கு ஒன்று தோணுது, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ நீ ஜேகே யாருக்கு கெட்டி வச்சாலும் அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒன்று சொத்துக்காக கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படி இல்லையா உனக்கே தெரியும், நீ ஏன் வீக்கே கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இப்போ ஆரம் யோசிச்சுட்டேன், ஆமாம்ல இது ஒரு நல்ல ஐடியா, ஜேகே நம்ம கூட இருந்த மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் வி அவனை சேஃபாக பார்த்துப்பான், நான் ஏன் இதை யோசிக்காமல் விட்டுட்டேன் சே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம் சொல்கிறாரு. இப்போ நேராக பார்த்துட்டு, நீ ஃபஸ்ட்டு இதை பற்றி ஜின்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஆரம் பார்த்துட்டு, நான் ஃபஸ்ட்டு இது ஜின்கிட்ட பேசிட்டு ரெண்டாவது நான் வீக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ ஒரு நைட் டைமு ஜின் வந்து அங்கே துணியெல்லாம் மடித்து வச்சுட்ருக்குறாரு. இப்போ நேராக ஆரம் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே ஜின்னை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு, என்ன பூனை போல் பதுங்கி வந்து பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்டோன்னே, சும்மா தான் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ பார்த்து என்ன ஆச்சு இன்றைக்கி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை எனக்கு ஒரு தோணுது சொல்லட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்குறாரு. நம்ம ஜேகேக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பையன் பார்த்துட்ருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம் பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நம்ம ஏன் வீக்கே கிட்டே வைக்கக்கூடாது, அவன் நம்ம கண்ணு முன்னாடியும் இருந்த மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் நம்ம வீயும் அவனை பத்திரமா பார்த்துப்பான அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நோ வே அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. இப்போ ஆரம்பத்தில் என்னாச்சுடா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னாச்சு ஏன் கோவப்படுற அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒரு மாஃபியாவுக்கு கீழே இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அதே மாதிரி ஜேகேயும் கஷ்டப்படக்கூடாது, தயவு செஞ்சு சொல்கிறேன், வி என் பையன்தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக அவன் ஜேகே இப்படி ஒத்துப்பா நீங்கள் நினைக்கிறீங்க, ஏற்கனவே மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே இருந்தனால தான் அவனோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போனாங்க, ஜேகே எப்படி ஒரு மாஃபியா ஃபீல்டில் இருக்க பையனை ஏற்றுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்டோன்னே ஆரம்பிட்டு சொல்கிறதுக்கு எந்த பதிலுமே இல்லை. அப்போ பார்த்துட்டு, உங்கள்கிட்டே சொல்கிறதுக்கு எந்த பதிலுமே இல்லை ஆரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜேகே ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒருவேளை ஜேகே ஒத்துக்கிட்டா இதுக்கு நீ ஒத்துக்குவே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அவன் ஒத்துக்க மாட்டான் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒத்துக்கிட்டா ஒத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ ஜேக்கு உயிரோடு இருக்கணும், அவன் சேஃபாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும், நீ யோசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ ஜின் பார்த்துட்டு, எனக்கு எல்லாம் தெரியுது, அவன் உயிரோடு இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்போ வியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜின் அப்படியே க்ளோஸ் வாயை வந்து மூடிடுறாரு. இப்போது ஆரம் பார்த்துட்டு, புரிஞ்சுக்கோ ஜின், ஜேகே நம்ம கண்ணு முன்னாடியும் இருந்த மாதிரி இருக்கும், அதே நேரத்துக்கு நம்ம அவனை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா, பட் அவன் தினம் கஷ்டப்படுவான், அவனோட கஷ்டத்தை பற்றி யோசிங்க, கரெக்டு தான், அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல பையனுக்கு அவனை கெட்டி கொடுத்தாலும் அவன் நல்லா இருப்பான்னு நீ நினைக்கிறியா, அவன் இன்னொரு வீட்டுக்கு போனானே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சி நீ கஷ்டப்பட மாட்டியா ஜின்,
இது நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் நம்மளாவது அவனை பத்திரமா பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொன்னோன்னே எனக்கு கரெக்டு தான். பட் ஜேகே எப்படி விஏ ஏற்றுக்குவான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது எனக்கு தெரியாது. நீ தான் ஜேகே கிட்ட பேசணும், நான் வி கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். எப்படியாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் லைஃப்பில் சந்தோஷமாக இருப்பாங்க ஜின். நீ அதை யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின் டைம் கேட்குறாரு. சரி ஓகே, நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம் போய் படுத்துடுறாரு. இப்போ ஜின்னு பயங்கரமாக யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே வெளியே வராரு. அங்கே ஜெய்ஹோப் தான் இதெல்லாம் கேட்டிருப்பாரு. இந்த சவுண்ட் எல்லாமே ஜெய்ஹோப்க்கு கேட்டிருக்கோம். இதெல்லாமே அவர் கேட்டிருப்பாரு. இப்போ ஜெய்ஹோப் அப்படியே சோஃபாலேருந்து அவரும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நேராக ஜின் வெளியே வரதை பார்த்துட்டு ஜின் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை மாடிக்கு போகலாம் அப்படின்ட்டு, இல்லை உட்காருங்க ஜின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போது ஜின்னு அப்படியே வந்து ஜெய்ஹோப் பக்கத்தில் உட்கார்றாரு. இப்போது ஜெய்ஹோப் பார்த்துட்டேன் நீங்கள் பேசினாலாம் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜின் பார்த்துட்டேன் ஓ அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜின் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஒரு பையனா ஜேகே எவ்வளோ கஷ்டப்படுவான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஐ நோ, எனக்கு அது புரியுது. பட் இருந்தாலும் ஜேகே இப்போ கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்யூச்சரை நீங்கள் வீணடிச்சிடாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டேன் அவனோட ஃப்யூச்சரை நானே இப்படி வீணடிக்க விரும்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் 2 நாள் அழுவான், 3 நாள் அழுவான். ஏன் கூடி போனால் ஒரு 1 மந்த்து கூட அவன் கண்டிப்பாக அழுவான், அது தெரியும். பட் அதுக்கப்புறவு கொஞ்சம் பாசமும் அன்பு கொடுத்தானா கண்டிப்பாக அவன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவான். நீங்கள் அதுவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனால் இந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கிறாருன்னா என்னங்கிறதே டவுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னோன்னே ஒத்துக்க மாட்டான் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவனும் ஒத்துக்க மாட்டான். அது எப்படி அவன் ஒத்துப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சமாக நீங்கள் யோசிங்களேன். இத்தனை நாளாக ஒரு அண்ணனோ தம்பியோ மாதிரி 2 பேரும் பழகிட்டு திருப்புன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லும்போதுல அது எப்படி 2 பேரும் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டு தான். பட் இருந்தாலும் ஜேகேயோட உயிருக்கு ஆபத்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு புரியுது. சரி ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் கட்டி வச்சா ஓகே, ஜேகே நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பான். அவன் கஷ்டப்பட்டாலும் நம்ம எல்லோரும் கூட இருக்கிறனால அவனை கொஞ்சம் பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னே ஜேகே கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுவான். பட் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அவன் நம்ம மேலே கோவப்பட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜென் கேட்குறாங்க. கரெக்டு தான். பட் அவனோட கோவம் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கேட்ட உடனே இப்போ ஜின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் கோவம் இருக்கும் கண்டிப்பாக. ஐயோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஜேகேக்கு கோவம் இருக்கும். ஆனால் அவன் போக போக அப்படியே மாற்றிடுவான். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேயோட மைண்டை சேஞ்ச் பண்ண அவன் மாறி நமக்கிட்டே வந்து சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவான். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதுங்க ஜென் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவங்களும் பார்த்துட்டு சரி ஓகே யோசிச்சு நாளைக்கு காலையில் ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு அப்படியே ரூமுக்கே போயிடுறாங்க. இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் நேரமாக இருந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே பெட்டில் படுத்து ஜின்னு தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான். இப்போ பார்த்தா ஜின் அப்படியே வெளியே வந்து ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ ஜேகே கீழே வந்து சாப்பிட்டுட்டு இப்போ மேலே போகும்போதுல பார்த்துட்டு என்ன ஜேகே வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவும் மாட்டேங்க, என் கூட பேசவும் மாட்டேங்கிற, ஏன் ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வர்றாரு. இப்போ பார்த்துட்டு எனக்கு உன் கூட பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே மேலே போகிறான். இப்போ பார்த்துட்டு என்ன பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன ஏர்போர்ட்டில் வச்சு நீ முறைச்சியல்ல, அதனால தான் எனக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்லை போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே மேலே போயிடுறான். இப்போ பார்த்துட்டு வர வர இவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாப்பிட்டுட்டு அப்படியே மாமா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜின்னுக்கிட்ட வந்து ஆரம் தான் கேட்குறாரு என்ன யோசிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜின் பார்த்துட்டோம் சரி ஓகே நான் யோசிச்சிட்டேன், நான் ஜேகேயை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், நீங்கள் கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம் வந்து அப்படியே நேராக மாஃபியா குடோனுக்கு போயிடுறாரு. ஏன்னா அங்கே தான் இருக்கிறாரு. இப்போது ஜின்னுமே அப்படியே நேராக ஜேகே கிட்டே போய் ஜேகே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவு திறக்கிறாரு. இப்போ பார்த்தேன் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பேசலாமா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ 2 பேரும் ரூமில் இருக்காங்க. இப்போ இந்த சைடு பார்த்தா இந்த சைடு அப்படியே ஆரமும் ஜெய்ஹோப்பும் தான் இருத்தி வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும்.
நாங்கள் சொல்கிறது கேட்பியா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கேட்குறாங்க. இப்போ வியும் பார்த்தோன்னா கேட்குறேனே, நீ என்ன சொன்னாலும் கேட்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ 2 சைடும் நடக்கிறத ஒரே ஃப்ரேமில் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? அந்த சைடு வந்து ஆரமும் வியும் பேசுகிறது, இந்த சைடு வந்து ஜின்னும் ஜேகேயும் பேசிகிட்டு இருக்கிறத ஒரே ஃப்ரேமில் காட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழம்பிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்கடா. ஓகே, இப்போது ஆரம் இப்படி கேட்டோடனே வி பார்த்துட்டு ஓகே டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சைடுமே நான் என்ன சொன்னாலும் கேட்பியா ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கேட்குறேம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு ஜேகே கேட்குறாரு. இப்போ 2 பேரும், அதாவது ஜின்னும் ஆரம் 2 பேரும் ஒன்றா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அந்த சைடு விக்கு ஷாக்காக இருக்கும், அந்த சைடு ஜேகேக்கு ஷாக்காக இருக்குது. ஜின் பார்த்துட்டு நான் கேட்கக்கூடாது தான், நீ ஏன் என் பையன் வியை கட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே மாம் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் வியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு இடத்துல வச்சு என்னால் வியையும் பார்க்க முடியாதும்மா, ப்ளீஸ்மா என்னை விட்டுருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே சொல்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே ஆரம்பம் பார்த்தா நீயும் அவனும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நோ வே, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேப்பா, ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்கவே மாட்டேப்பா, என்னால் அவனை ஹஸ்பண்டெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே வி சொல்கிறாரு. இப்போ ஆரம்பத்தில் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீ யோசிச்சு பாருடா, ஜேகேயோட உயிருக்கு ஆபத்து, நீ அவன் கூட இருந்து அவனை பத்திரமா பார்த்துப்படா. அண்ட் அவன் எங்கள் கண்ணு முன்னாடி இருந்தானா நாங்களும் அவனை ஹாப்பியாக பார்த்துப்போண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே டாட் அதுக்காக அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கிறான். இந்த பக்கம் ஜேகே என்னால் முடியாதும்மா, ப்ராமிஸாக என்னை பிஏலாம் ஹஸ்பண்டாக என்னால் பார்க்க முடியாதும்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜேகே சொல்கிறான். அப்போ உடனே ஜின் பார்த்துட்டு ஜேகேம்மா அம்மா சொல்கிறேன்லடா கெட்டிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா என்ன நீங்கள் பேசுகிறீங்க, நான் எனக்கு மாஃபியாலாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே எனக்கு தெரியும் நீ மாஃபியானா ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் அம்மாவுக்காகப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னால் முடியாதும்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்க பார்த்துட்டு எனக்காகடா, எனக்கு தெரியும் உன்னை பத்திரமா பார்த்துப்பான்டா, அதே நேரத்துக்கு நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடி இருப்ப, ப்ளீஸ்டா அப்படின்னு சொன்னோன்னே ப்ளீஸ் நோ வேம்மா என்னால் முடியாதும்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த பக்கம் வியும் அதே தான், என்னால் முடியாது டாட், தயவு செஞ்சு என்னை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வி பார்த்துட்டு டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வியால் எதுவுமே பேச முடியலை. இப்போ வி அப்படி டென்ஷனாக அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பண்ணிக்கோ ஜேகே அம்மாவுக்காக அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா நீங்கள் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படி யோசிக்கிறாரு. ஜின்னும் அவர்கிட்ட சரி ஓகே டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே டேஸெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்தா ஒரு சர்ச்சில் தான் இந்த லெஃப்ட் சைடு வந்து ஜேகேயும் ரைட் சைடு வந்து வியுமா நிற்கிறாங்க. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு அந்த மேரேஜில் விருப்பமே இல்லை, பட் வலுக்கட்டாயமாக 2 பேர்த்தையும் பிடிச்சி விட்ருக்குறாங்க. இப்போ வி பார்த்துட்டு டேட் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஆரம்பம் பார்த்து முறைக்கிறான். இப்போ இந்த சைடு ஜேகே அப்படி பாவமாக ஜின்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேகே திரும்பிக்கிறாரு. இந்த பக்கம் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொன்னால் தான் போதும், அவன் டென்ஷன் ஆட்டும் அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாரு. இப்போ ஃபாதர் தான் கிம் டேயாங் ஆகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ வி திரும்பி அப்படியே ஆரம்ப பார்த்தோன்னா ஆமாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இப்போ திரும்பி பார்த்துட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜேகே பாவமாக ஜின்னை பார்க்குறாரு. ஜின் பார்த்துட்டு ஆமான்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜேகேயும் திரும்பி எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்த்துட்டு சரி ஓகே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ 2 பேரும் ரிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, இப்போ கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஃபாஸ்ட்டாக பார்த்து அப்படியே வி வந்து முறைக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே இறங்கி போயிடுறாரு. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு இப்போது நேராக இறங்கி ஜின்கிட்ட போய் நின்றுக்கிறாரு. இப்போ ஜின்கிட்ட போய் நின்றுட்டு இப்போ உங்களுக்கு ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் சந்தோஷம்டா சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இப்போ அப்படியே சொடக்கெடுக்கிறாங்க.
இப்போ அப்படியே நைட்டு தான். இப்போ ஜேகே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதெல்லாம் பண்ணணும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ ஜின்னு தான் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்க முச்சில. இப்போ ஜேஹோப் அப்படியே பால் எடுத்துக்கொண்டு, இந்தா கொண்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ ஜேகே அந்த கிளாஸை வாங்கிட்டு அந்த கிளாஸை மேலேருந்து கீழே வர பார்க்குறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு, என்ன பார்க்குற அந்த கிளாஸில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதெல்லாம் இப்போ கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே மேலே அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போது ஜேகே தான் அப்படியே ரூமுக்கு போகிறாரு. இப்போ வி தான் அப்படியே அந்த கையை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நேராக உள்ளே போனோடனே ஜேகே நேராக நிமிர்ந்து பார்க்குறாரு. அங்கே வி தான் அப்படியே எந்திரிச்சு நின்றுப்பார் பெட்டில் இருந்துட்டு. இப்போது ஜேகே பார்த்துட்டு, தாங்க அப்படிங்கிற மாதிரி கையில் கொண்டு கொடுத்ததுக்கப்புறவே வி அதை வாங்கிட்டு, நீ நினச்ச காரியத்தை சாதிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு. இப்போது ஏகே தான் கன்ஃபியூஷனாக நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ வி பார்த்துட்டு, உனக்கு தேவை பாடி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே அப்படி பார்க்குறாரு. இப்போ மாதிரி நினச்சேன்டா, நீ என் பாடிக்காக கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு நான் நினச்சேன். என்னால் தான் நோ சொல்ல முடியல, உன்னாலேயுமா நோ சொல்ல முடியல? அதான் இந்த வீட்டில் உன்னை தாங்குறாங்களே, நீ நோ சொன்னால் தான் அவங்க ஏற்றிருந்துருப்பாங்களே, பட் நீ நோ சொல்லலை. அப்போ உனக்கு தேவை என்னோடய பாடி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வி தேவையில்லாமல் வாயை விடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன தேவையில்லாமல் வாயை விடாத, உண்மையை சொல்கிறா, உனக்கு என் பாடி தானே வேணும். அப்படி என் பாடி தான் வேணும்னு சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு எல்லாம் கொடுத்துருப்பேனாடா. இதுக்கு இதெல்லாம் இந்த ட்ராமாலாம் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜேகே பார்த்துட்டு, வி தேவையில்லாமல் வார்த்தையை விடாத, நீ பாத்தியா நான் இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு, நீ என்ன பைத்தியம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அது எப்படிடா திருப்புன்னு என் அப்பா என்கிட்ட வந்துடுன்ட்டு நீ ஜேகே தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு வந்து என்கிட்ட கேட்டார், நீ சொல்லாமல் எப்படிடா என் அப்பா என்கிட்ட வந்து கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாரு, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ தேவையில்லாமல் என்னை பேசாத அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ வி பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியும், உனக்கு அவ்வளோ ஆசைனா வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. அப்போ ஜேகே அந்த கையை உதறி விட்டுட்டு, என்ன நினச்சிட்ருக்க, நான் அதுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, உன்னை எப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி என்னையும் ஃபோர்ஸ் தான் பண்ணாங்கன்னு சொன்னேன்னா, பொய் சொல்லாத ஜேகே, நீ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், வா எதுக்குன்னு இப்போ நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயோட கையை டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ ஜேகே அப்படியே கையை உதறி விட்டுட்டு, தள்ளி போயிரு, கிட்ட வராத போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வியை வந்து பிடிச்சி புஷ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போய் அந்த முக்கில் போய் உட்காந்துக்கிறாரு. இப்போ இப்படியெல்லாம் நீ நடித்தா நான் நம்பிடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாரு ஜேகே, தேவையில்லாமல் பேசாத, நான் வேணும்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை, உனக்கு எப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி என்னையும் ஃபோர்ஸ் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, நடிக்காத ஜேகே, எனக்கு இங்கே நீ வரும்போச்சுலாம் எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நீ ஒன்று பிளானோடு தான் வருவேன்ட்டு, எனக்கு என் பாடி வேணும்ல, நீ ஏர்போர்ட்டில் வச்சு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, அதுலேயும் புரிஞ்சுக்கிட்டேன்டா என் பாடிக்காக தான் நீ இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜேகே யோசிச்சு பார்க்குறான். ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனே ஜேகே வந்து கேட்டிருப்பான், என்ன மிந்தி இருந்ததோட பாடியெல்லாம் ஹெவியாக வளர்த்து வச்சுருக்கேன், பரவாயில்ல நல்லா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லியிருப்பார். அதை தான் இப்போ மைண்டில் வச்சுட்டு அப்படி பேசுகிறாரு. இப்போ பார்த்துட்டு, இங்கே பாருவி, நீ எதை வச்சுட்டு பேசுகிற அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் உண்மையை சொல்கிறேன், இது உனக்கு எப்படி ஃபோர்ஸ்ட் மேரேஜோ அதே மாதிரி இது எனக்கும் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான். நான் எந்த வித நோக்கத்தில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல வி, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ புரிஞ்சுக்கோ. நீ ஏன் நான் சொல்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, எனக்கு பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ வி தான் பக்கத்தில் வந்து நின்று, உனக்கு தேவை என்ன தன்னாடா வேணும், நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்கிறாரு. இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையை பிடிச்சி இழுத்து அந்த பெட்டில் இருத்தி வச்சுக்கிட்டு இப்போ ஜேகே ஸ்பீடாக அந்த ஷர்ட் பட்டனாக கலத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஜேகேக்குமே கலத்தி விடுறாரு. ஜேகே வந்து அப்படியே கையை வச்சு எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகேயால் எதுவுமே பண்ண முடியல.
அதுக்கப்புறம் வந்து அந்த ஷர்ட்லாம் கழட்டி கீழே போட்டு உனக்கு இதானே வேணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பெட்டில் படுக்க வச்சு அவர் மேலே அப்படியே ஓவராக போகிறாரு. இப்போ ஜேகே டைட்டாக புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே அந்த ஷர்ட் போட்டுட்டு அந்த சட்டையை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நேராக அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. இப்போ உள்ளே போய் இருந்துட்டு தேம்பி அழுறாரு. ஏன் இப்படி பண்ணுறான், என்னை புரிஞ்சிக்க மாட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்படியே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே போயிருக்கோம். அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. இப்போது ரொம்ப நேரம் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு வி போய் அப்படி கதவை தட்டுறாரு. பட் ஜேகே திறக்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ வியும் பார்த்துட்டு கிடங்கிட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நேராக என்ன பண்ணுறாருனா அப்படியே ஒரு பாட்டுக்கு போய் பெட்டில் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 ஹவர் போயிருக்கோம். இப்போ ஜேகே அழுது முடிச்சுட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா வி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜேகே பார்த்துட்டு ஒன்று இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் என்னை இப்படிலாம் பேசுகிறல அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அழுதுகிட்டே அப்படியே சோஃபாவில் அப்படியே காலெல்லாம் அப்படியே குறுக்கி வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு மார்னிங் 6 o'clock ஆகிருக்கும். லிட்ரலி இன்னும் ஜேகே தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ வி வந்து முழிச்சிருப்பார். அந்த நேரம் வந்து அவர் வி முழிக்கிறத பார்த்துட்டு அப்படியே பெட்டில் வந்து அந்த சோஃபாவில் படுத்து அப்படியே கண்ணை மூடிருப்பார். இப்போ வி பார்த்துட்டு என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வி அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே கிளம்பி கீழே போகிறாரு. இப்போ கீழே போனோன்னு சின் பார்த்துட்டு என்னடா சாப்பிடவா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வி அங்கே வந்து அப்படியே போயிடுறாரு. இப்போது ஜின் பார்த்துட்டு ஏன் இப்படி பிகேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ நேராக ஜின் என்ன பண்ணியிருப்பாருனா நேராக ரூமுக்கு போயிருப்பார். அங்கே பார்த்தா அப்படியே ஜேகே வந்து அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பார். இப்போ அதை பார்த்துட்டு ஒரு வேளை 2 பேர்த்துக்கும் நேற்றுக்கு பேசிக்கலையோ 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு கீழே போயிடுறாரு. இப்போ ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். இப்போ ஜேகே அப்படியே மெல்ல கீழே வராரு. அப்போ ஜின் பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே டயர்டாக இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இருத்தி வச்சு அப்படியே சாப்பாடெலாம் போடுறாங்க. இப்போ ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜின் அதை எடுத்து அப்படியே ஊட்டி விட்டுட்டு அம்மா மேலே தான் கோவமாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போது ஜேகே கண்ணந்து அப்படியே கண்ணீர் வருது. பட் இருந்தாலும் அதை தொடச்சிக்கிட்டு கோவம் இல்லைம்மா ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் அழுறாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு என்னாச்சுப்பா இன்னத்துக்கு வி ஏதாவது ஒன்று திட்டானா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அது வந்து அது சும்மா அது கண்ணில் அது தூசி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ அவங்களும் அப்படி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப் மாறும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது மறுபடியும் நைட்டு ஜேகே வந்து அப்படியே சோஃபாலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. வி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வி பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஜேகேக்கு வந்து அவ்வளோ தூரம் ஹேர்ட் ஆகிருக்கும். இப்போ அவர் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. நான் என்ன பண்ண எனக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போது ஆரம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னடி ஜேகே சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் பட் அவன் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னே மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அவனும் எனக்கு என்ன தெரியல சும்மா டென்ஷனாக இருந்தான். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சரி மாறினா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சின்ன ஆரமாக போய் தூங்கிடுறாங்க. இப்போது வி வந்து செம்மையாக குடிச்சிட்டு வந்திருப்பார். இப்போ குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டு நீ எதுக்கூட நான் கல்யாணம் பண்ணேன், நீ கல்யாணம் பண்ணக்கப்புறம் என் வாழ்க்கையே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புலம்பிட்டு படுத்திருந்தாலுமே அந்த பெட்டில் படுத்திருந்தாலுமே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஜேகேயால கேட்க முடியலை. அவன் அப்படியே காதில் கையை வச்சு அப்படியே காதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. விஏ அப்படியே புலம்பிக்கிட்டே தூங்கிட்டாரு. இப்போது ஜேகே தான் விம்மி அழுதுகிட்டே இருக்காரு. நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், ஏன் இப்படி நடக்குது, நான் உன்னோட பாடிக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்காக என்னை புரிஞ்சிக்காம பேசுகிறான், கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி விஏ அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ அவருமே அப்படியே படுத்து தூங்கியிருப்பாரு.
எப்படியோ ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. அந்த 1 வீக்குமே ஜேகே அதை நினச்சி அழுதுகிட்டே தான் இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக்கு கழிச்சு பார்த்தோன்னா இப்போ ஜின் வந்து கீழே சமைச்சிட்ருக்குறாரு. அப்போ ஜேகே வந்து அங்கே போய் நின்றுட்டு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லைப்பா நீ ஹெல்ப் பண்ண வேணாம், நீ அதில் உட்காரு, நான் அம்மா சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வேணாம்ப்பா நீ போய் உட்கார வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் உட்காந்துடுறான். இப்போ உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது தினமும் குடிச்சிட்டு வந்து இதையே புலம்பி அப்படியே படுத்து தூங்கிடுவார் வி. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நினச்சி அவர் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டேஸ் வருது. இப்போ ஜின் சமைச்சு முடிச்சுட்டு ஜேகே சாப்பாடு போடவா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, ஜேகே வந்து அதை கண்டிருக்கவே மாட்டார். இப்போ ஜின் பார்த்துட்டு என்ன சவுண்டை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் பார்த்தா அப்படியே ஜேகே கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே ஜின் பக்கத்தில் நின்றுட்டு ஜேகே என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜின் அப்படியே ஷோல்டரில் கை வச்ச உடனே அப்படியே ஜேகே வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணியிருப்பாரு. பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜின் பார்த்துட்டு ஜேகே ஜேகேம்மா என்னாச்சுமா என்னாச்சுடா, ஏன்டா இப்படி அழுற, நீ பயமாக இருக்கடா, என்னாச்சுமா என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜின் ரொம்ப பதட்டப்படுறாரு. இப்போ ஜேகே அழுதுகிட்டே சொல்கிறாரு. அன்னைக்கு வி வந்து பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வந்து தினம் என்னெல்லாம் பேசுவான் இது எல்லாத்தையுமே ஜேகே வந்து ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஜின்னுக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ ஜின்னுக்கு இதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜின் இதெல்லாம் கேட்டுட்டு உண்மையிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அழுதுகிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குமா, எனக்கு தாங்க முடியலம்மா, அம்மா நல்ல முடியலம்மா, செத்துடலாமான்னு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுக்கு சாகணும், அவன் தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே எந்திரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜேகே வந்து அப்படியே ஜின்னோட கையை பிடிச்சிட்டு வேணாம்மா விடுங்க, இந்த கஷ்டம் என்னோடய போட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ஜேகே பேசுகிற நீ இப்படியெல்லாம் பேசுகிறான், அவனுக்கு இதாவது புரிஞ்சுனே இப்படிலாம் பேச மாட்டாம்மா, நான் அவனை புரிய வைக்கிறேன், இல்லை வேணாம் அவன்கிட்ட எதுவும் சொல்லண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்களும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நைட்டு வந்து ஜேகே சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிருப்பார். இப்போ நைட்டு 10 o'clock வரைக்கும் ஜெயின் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. பட் வி வந்தது மாதிரியே இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து ஆரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னடா வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன், நான் உன்னை தூங்க தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்லிட்டே வர்றாரு. இப்போது ஜின்னு அதை எதுவுமே கண்டுக்கல. அவர் அப்படியே வாசலை தான் பார்த்துட்ருக்குறாரு. இப்போ பார்த்துட்டு யாருக்காகடா வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வீக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போது ஆரம் பார்த்துட்டு வீக்காக வெயிட் பண்ணேன், அவன் அப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொன்னானே, இல்லை இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் டென்ஷனாகவே பதில் சொல்கிறாரு. ஆரம்பிக்குது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போது நேராக ஜின்னை ரூம்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. அப்போது ஜின் பார்த்துட்டு என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு என்னாச்சு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்போ என்னங்கிற மாதிரி ஆரம் பார்க்குறாரு. இப்போது ஜேகே சொன்ன எல்லாத்தையும் ஜின் வந்து ஆரம்பிட்டு சொல்கிறாரு. ஆரம்பும் டென்ஷன் ஆகுது. இப்போ ஆரம் ஃபோன் அடித்து வி எங்கே இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் வரேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் வரேன் நீங்கள் தூங்குங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வீட்டுக்கு வான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்திருப்பார். அவர் இன்றைக்கி ரொம்பலாம் போதே இல்லை, கொஞ்சம் குடிச்சிருப்பார். அவனுந்தான் கொஞ்சம் குடிச்சிருந்தோடனே ஆரம் கால் பண்ணோன்னு வந்திருப்பார். இப்போ வந்துட்டேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே, இப்போ ஆரம் தான் ரூமில் நின்றுட்டு உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போ அப்படியே ரூம்குள்ளே போனால் அங்கே ஜின் செம்ம டென்ஷனாக அந்த பெட்டில் உட்காந்துருக்குறாரு. ஆரம் கோவத்தோடு பார்த்துட்ருக்குறாரு. இப்போது இதை பார்த்துட்டு என்னாச்சும்மா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ எதுக்கு ஜேகே திட்டின அப்படிங்கிற மாதிரி ஜின் கோவத்தில் கேட்குறாரு. இப்போ ஆரம் பார்த்துட்டு உனக்கு என்ன சொல்கிற நான் கட்டி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீ என்னடா பண்ணலை, எதுக்கு நான் அந்த பையனை போட்டு அந்த கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக பார்க்குறாரு. பார்த்துட்டு கன்ஃபியூஷனாக பார்க்காத, நீ பண்ண விஷயத்த தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே பார்த்துட்டு நான் என்னப்பா பண்ணேன், நான் ஒன்றும் தப்பான எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தப்பாக எதுவும் பண்ணல, நீ என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் என்ன பண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம்,
நீ எதுக்கு ஜெய்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நான் என்ன கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அவன் பாடிக்காக உன்னை கல்யாணம் பண்ண நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அப்போ கேட்ட உடனே இப்போ நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆமாம், அவன் அதுக்காக தானே கல்யாணம் பண்ணணுன்னு சொன்னோன்னே இப்போ ஜின் ஓங்கி அடிச்சிருப்பாரு. அடிச்சுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உனக்கு கல்யாணம் பண்ண நீ நினைக்கிறியா? கொஞ்சமாவது நீ அவன் மூஞ்ச நீ அந்த இடத்துல எட்டி பார்த்தியா? பார்த்துருந்தா எப்படி நீ பேசியிருப்ப அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்டோன்னே, அம்மா இப்போ இதுக்கும் நீ என்ன அடித்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு அடித்தேனே, இதுக்கிட்ட அவனை பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். ஆமாம், நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். அவனுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அவன் அந்த பையனை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற. இப்போ நான் சொல்கிறேன்டா, உன் அப்பா அன்னைக்கு சொல்லும் போச்சுல அவ்வளோ தூரம் உன் அப்பாட்ட கதறினேன். இல்லை ஜேகே வேண்டாம், ஜேகே கல்யாணம் பண்ணி வைக்காதுங்கன்னு அவ்வளோ தூரம் நான் அவர்கிட்ட கதறினேன். ஆனால் அந்த மனுஷனை கேட்கல. வீ பார்த்துப்பான்னு என் வாயை க்ளோஸ் பண்ணுறதுலே தான் குறியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த பையனை அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டல நீ. பாருவி, இதுக்கப்புறம் என்னை அம்மான்னு கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அம்மா என்னம்மா பேச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆரம்பம் பார்த்துட்டு, ஆமாம் வி, நான் உன்னை நல்லா வளர்த்தேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நான் எப்படி உன்னை வளர்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அவன் என்னப்பா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜின் அப்படியே வியை பார்த்துட்டு, அவள் என்னை பார்த்து அலம்போச்சுல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? அவன் பார்வையிலே அவ்வளோ கேள்வி இருந்துச்சு. எதுக்கு என்னை கெட்டி வச்சிங்க? நான் சும்மா தானே இருந்தேன். என்னை எதுக்கு கெட்டி வச்சு இவ்வளோ தூரம் என்னை அழ வச்சு பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்னை பார்வை பார்த்தான் பாரு. செத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்ன உடனே இப்போ தான் வீக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஜேகே ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஜேகே இதுக்காக இல்லை, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இப்போ அவன் பார்த்துட்டு, நம்ம மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது. அவன் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சொன்னான். அதான் நானும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எப்போ ரவி, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. மரியாதையாக அவன்கிட்ட சாரி கேட்டுரு. இல்லைன்னு வை, என்னை அம்மான்னு கூப்பிட்றாத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஆரம்பம் பார்த்துட்டு, நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் உன்னை ஏற்றுக்கிட்டானா என்ன நீ அப்பான்னு கூப்பிடு, இல்லைன்னா என்னையும் நீ அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பா இங்கே பாருவி, சொன்னது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே அழுதுகிட்டே வெளியே வரான். வெளியே வந்து அப்படியே ரூமுக்கு போக பார்த்தா அங்கே சோஃபாவில் உட்காந்து ஜேகே தான் அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நேராக ஜேகே முன்னாடி போய் அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டேன். ஜேகே, சாரி ஜேகே, எனக்கு தெரியலை நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பார்த்தேன், எனக்கு எதுவுமே புரியலை ஜேகே, என்னை மன்னிச்சிருடா. எனக்கு என்ன பேசுறது கூட எனக்கு தெரியலை. ஆனால் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். ஐ ஆம் ரியலி சாரி ஜேகே, என்னை மன்னிச்சிருடா, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் காலை அப்படியே பிடிச்சிட்ருக்கான். இப்போ காலை பிடிச்சோடனே அப்படியே ஜேகே அந்த காலை அப்படியே எடுத்து விட்டுருப்பான். அவன் கையை அப்படியே தள்ளி விட்டுருப்பான். இப்போ என்ன பார்த்துட்டு, ஜேகே சாரி ஜேகே சாரி ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன பேச்செல்லாம் நீ பேசுன, அப்போ என் மனசு அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கலாம்ல. யோசிக்காமல் உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவ. இப்போ நீ சாரி சொன்னு நான் உன்னை மன்னிச்சிடணும்னு நீ நினைக்கிறியா? இங்கே பாருவி, என்னெல்லாம் நீ பேசியிருப்ப, நான் மன்னிச்சிடணும்னு நீ எதிர்பார்க்குறியா? சத்தியமாக சொல்கிறேன், நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் உன் பாடிக்கு ஆசைப்பட்டேன்னா எனக்கு தேவையே இல்லை. என்னை ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னெல்லாம் பேசினேன், நான் உன் பாடிக்காக ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கு என்னை பார்க்கும்போதுல அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்டோடனே, பாரு ஜேகே, அந்த மாதிரி பட்டு சொல்லாது. அது சாரி, என்னை தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் சாரி. ஆனால் அது மறுபடியும் சொல்லி காட்டாத. ஒரு தடவை சொன்னக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இதில் எப்படி என்னை பற்றி எத்தனை நாள் இதை சொல்லியிருப்பேன்? ஒரு வாரமாட்ட இது சொன்னடா, எனக்கு எவ்வளோ ஹேர்ட்டாக இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். தினமும் ஒரு அழுதுட்ருக்கேன். எனக்கு சந்தோஷமாக தானே இருந்துச்சு. தினமும் குடிச்சிட்டு வந்து எனக்கு திட்டம் போச்சுன்னா உனக்கு சந்தோஷமாக தானே இருந்துச்சு. இப்போ உனக்கு ஒரு தடவை கேட்டோன்னே உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. போதும் வி, எனக்கு தயவு செஞ்சு மட்டும் கஷ்டமாக இருக்கு. எதுக்கு முடியும்
நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஜேகே 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 சாரி ஜேகே, நான் பண்ண தப்பு தான், சாரி, என்னை விட்டு என்னை விடு, தயவு செஞ்சு பேசாத, என் மூஞ்சில் முழிக்காத, ஃபஸ்ட் இங்கே போ அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே கத்துறான். ஒரு நான் போகிறேன் ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிருடா, தயவு செஞ்சு போயிடுவி, இருக்கிற கோவத்தில் தான் பண்ணிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ வீதான் அங்கே தான் அப்படியே அழுதுகிட்டே அப்படி போயிடுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. வீக்கிட்ட யாருமே அந்த வீட்டில் பேச மாட்டாங்க. இப்போ அம்மான்னு கூப்பிட்டா கூட சின்னலாம் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவார். அவன் வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்தா அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்பாங்க. பட் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. வீக் இதெல்லாம் பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குது. தப்பு பண்ணிட்டு இதுக்கு மன்னிப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ தான் அவன் வந்து அவன் பேசினது எல்லாமே தப்புன்னு இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறான். ஜேகேலாம் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேங்கிறான். அப்படியே பக்கத்தில் நின்று எதாவது கேட்டாலும் எனக்கு தெரியும், தேவையில்லாமல் என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே ஜேகே அப்படியே போயிடுவான். வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆரம்பம் பேசுகிறதில்ல, சின்னும் பேசுகிறதில்ல, ஜேகேயும் பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே ஆகுது. இப்போது வீதான் ஒருத்தர் வீட்டிலேருந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இப்போது சுகா பார்த்துட்டு, என்னடா ஆச்சு, இதுக்கிட்ட இப்படி இருந்து அழுதுகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அப்படியே சுகா கிட்ட சொல்கிறான். சுகாவுக்கு கேட்டுட்டு ஷாக்காக இருக்குது, இவன் நான் இப்படியெல்லாம் பேசினான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜிமின் அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிக்கிறான். இப்போ அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே வீ நிமிந்து பார்க்குறான். பார்த்துட்டு, என்னடா நினச்சிட்ருக்க, ஒரு பையனை இப்படியெல்லாம் பேசுவியாடா நீ, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அந்த இடத்துல, இல்லை கேட்குற எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மிஸ், அந்த இடத்துல இருந்தவன் ஜேகே அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், கொஞ்சம் பார்த்தா அவன் சைடு யோசிச்சு பார்த்தியாடா அப்படின்னு கேட்கும்போதுல எனக்கு தெரியலை, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலை ஜிமின். ஆனால் இப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது நான் பண்ணது தப்பு. இப்போ ரியலைஸ் ஆகி என்ன பிரயோஜனம், அது அப்போவே வர மாட்டேங்க புரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எப்போ ஜிமின் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பாவும் பேசுகிறதில்ல, அம்மாவும் பேசுகிறதில்ல, எப்படிடா பேசுவாங்க, ஒரு பையனை பற்றி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன்னு தெரிஞ்சு எப்படி அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா, சே போய் நம்ம பையன் இப்படி வளர்த்து வச்சுருக்கோமேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கும்டா. போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையனை இப்படி அள வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு பெற்றவங்களுக்கு தாண்டா அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். போய் இப்படி ஒரு பையனை கெட்டி வச்சுட்டோமேங்கிறது மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா, வேற ஒரு பையனை கெட்டி வச்சுருந்தா கூட நம்ம ஜேகே சந்தோஷமாக இருந்திருப்பானவங்க தான் யோசிப்பாங்களே தவிர, ஃபஸ்ட்டு நீ இதுக்கு பதில் சொல்லு, எப்படி நீ அவனை பற்றி இந்த மாதிரிலாம் பேசலாம், ஃபஸ்ட்டு ஜேகே பற்றி உனக்கு முழுசாக தெரியுமா, அவனோட கேரக்டரை பற்றி தெரியுமா, அவனை பற்றி ஏதாவது ஒன்று உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்ட உடனே இப்போ வீ பார்த்து அப்படியே இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறான். அது தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்குடா அவனை பற்றி அந்த வார்த்தையெல்லாம் கேட்டேன், அவனை பற்றி தெரியாமல் ஃபஸ்ட்டு அவனை பற்றி எதுக்குடா நீ பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மறுபடியும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ சுகா தான் வந்து அப்படியே தடுத்து விட்டுட்டு விடலை, அவன் ஏதோ வெப்ராளத்தில் இருக்கான், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே, என்ன விட்டுரு, ஒரு பையனை பற்றி இப்படிலாம் பேசுறதுக்கு இப்படிற மனசாட்சி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் முறைச்சிக்கிட்டே பார்க்குறான். இப்போ மேலே ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது, வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே போயிடுறான். இப்போ வீ பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ பார்த்துட்டு, டேய் பண்ணது பண்ணிட்டேன், இனிமேல் என்னடா யோசிச்சுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, என்னடா யோசிக்க சொல்கிற, அம்மா பேசுகிறதில்ல, அப்பா பேசுகிறதில்ல, ஜேகேயும் என்னை வெறுத்துட்டான், இதுக்கு முன்னே நான் என்னடா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நீ ஏன் இப்படி யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டோடனே இப்போ வீ நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்துட்டு, நீ ஏன் அப்படி யோசிக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக நீ பாசம் கொடுக்க ஆரம்பி, சரி ஓகே கஷ்டப்படுத்துட்டேன்னு எத்தனை நாளைக்கு இருந்து ஒப்பறி வைக்கலான்னு உனக்கு ஐடியா, அவன்கிட்ட பேசு, அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடு, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அக்கறையாக பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ மேலேருந்து அப்படியே குழந்தைய தூக்கிட்டு ஜிமின் தான் கீழே வரான். இப்போ ஜிமின் கீழே வந்துட்டு, பாரு நடந்துருச்சு, இதுக்கு மேலே நடந்துருச்சுன்னு பேசி வேஸ்ட்டு, நீ ஒன்று பண்ணு, அவனுக்கு அப்பா அப்பாவோட கேரிங்கை கொடு,
அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவனை எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறது. அப்புறம் ஒரு சில விஷயங்களும் அவனை பார்த்துக்கோ, அவனை பத்திரமா பார்த்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கேரிங்கும் உன்னுடைய அன்பும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவன் ஏற்றுக்குவானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். இதுக்காக அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கிடக்கிற ரிங்கை பாயிண்ட் பண்ணுறான். அப்போ அந்த ரிங்கை அவன் பார்த்துட்டு, அவன் என்னை முழுசாக வெறுத்துட்டான்டா அப்படின்னு சொன்னேன். அதை நீ மாற்றுடா, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட கேரிங்கை கொடுத்து மாற்று. அதுக்காக கோவத்திலையோ வெறுப்புலையோ ஈகோலையோ மாற்றி சரித்திரமே இல்லை. உன்னுடைய பாசத்தினாலையும் அன்புனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுடா. ஸ்டார்டிங்கில் அவன் பிடிக்காது, நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் வெறுக்க தான் செய்வான். அதை நிறுத்தாமல் மறுபடியும் கண்டினியூ பண்ண, நம்ம இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு பண்ணி அவன் இவ்வளோ தூரம் நம்மளை வெறுக்கிறானே, நம்ம இதுக்கு இதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி நீ யோசிக்காத. அவன் வெறுக்கிறானா, நீ அதை ஸ்டாப் பண்ணாமல் மறுபடியும் அதை செய், அவன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆவான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. வீயும் யோசிச்சுக்கிட்டேன், சரிடா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இப்போ நேராக ஜிமின் ஆரம்புக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ ஆரம்புக்கு கால் பண்ணிட்டேன், அங்கிள் நான் ஏதோ பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜிமின் நீ நல்ல வேலை பண்ண, நானும் பார்த்துட்ருக்குறேன் ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளே சைலண்டாகவே இருக்கான், நான் நல்ல வேலை அவன் உன்னையாவது பார்க்க வந்தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் அங்கிள் அவன் இங்கே வந்தான், ஏதோ இதையும் பேசி எடுத்து அவன் மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்பாடி நீ அது கொஞ்சம் பேசுனியே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அங்கிள் ஃபஸ்ட் டைம் கேட்டோடனே எனக்கே கோவம் தலைக்கேறிடுச்சு, டப்புனா அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. பரவாயில்ல, இன்னும் 2-3 சேர்த்து கொடுத்துருக்க முடியாதானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி விடுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் சொல்கிறான். அவன் பார்த்துட்டு, சரி அவன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாள் அப்படின்னு சொன்னேன். பேசிட்டேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிப்பா அது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் காலை கட் பண்ணிடுறாங்க. ஆமாண்டா, இதை எல்லா விஷயத்தையும் ஆரம்பம் ஏற்கனவே ஜிமின்ட்ட சொல்லியிருப்பாரு. சுகா கால் பண்ணி வீயை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் தான் வீயும் அல்லது எல்லா விஷயத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கிட்டு இப்போ ஆரம்பிட்டு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆரம்புக்கும் கொஞ்சம் ஓகே, சரி இனிமேல் தான் நம்ம பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் தான். இப்போ ஜேகேக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை. பையன் ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிருப்பான். இதை சோஃபாலேருந்து இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்போ நேராக கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஜின் திரும்ப இப்போ தானே தின்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை எனக்கு இல்லை ஜேகேக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அவனுக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீ கொடுத்துக்கிட மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நான் கொடுக்குறேனே அப்படின்னு சொன்னானே. இப்போ அங்கே இப்போ சாப்பாடு போட்டு கையில் தான் கொடுக்குறாங்க. இப்போ உடனே அவன் வாங்கிட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு, ஜேகே என் மேலே இருக்க கோவத்தை நீ ஏன் சாப்பாட்டு மேலே காட்டுற, சாப்பிடலாம்ல அப்படின்னு சொன்னேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், சும்மா அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதுங்க அப்படின்னு சொன்னேன். அது ப்ளீஸ் எனக்காக நீ சாப்பிட அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்களுக்காக நான் ஏன் சாப்பிடணும், எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. ஜேகே எனக்கு புரியுது பட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போது அவர் பார்த்துட்டு, ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொன்னேன்னே. ஜேகே பார்த்துட்டு, தயவு செஞ்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே கையிலேருந்து வாங்குகிறான். இப்போ பார்த்துட்டு, இல்லை நான் ஊட்டி விட்றேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. வேண்டாம், நீங்கள் ஊட்டி விட்டு தான் சாப்பிட்ணும், எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ப்ளீஸ் நான் ஊட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீயாவது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கையில் அப்படியே பிளேட்டை கொடுக்குறாரு. இப்போ ஜேகே அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிளேட்டை எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ பார்த்துட்டு, இல்லை கொடு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என் பிளேட்டை எனக்கு கொண்டு வைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை இப்படிலாம் பரவாயில்ல, நான் வச்சுருக்கேன் ப்ளீஸ் கொடு அப்படின்னு சொன்னேன்னே. அப்படியே கையில் பிளேட்டை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக
வி வந்து மாறி இருப்பார். ஒவ்வொரு விஷயங்களும் ஜேகேக்கு பார்த்து பார்த்து பண்ணுவார். அதில் வந்து ஜேகேக்கு வந்து எந்தவித குறையும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். இதெல்லாமே ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்போது ஆரம் பார்த்துட்டு, ஏன்டா மகனே என்னிடம் இப்படி மாற ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்போ டப்புன்னு வி வந்து திரும்பி பார்த்துருப்பாரு. அப்போ வி பார்த்துட்டு, அது என்னடா அப்படி என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ வி தான் அப்படி ஓடி வந்து ஆரம்பம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு, அப்போ சாரிப்பா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஆரம் பார்த்துட்டு, சரிடா தப்பு பண்ணிட்டேன், இப்போவாது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டே, அது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாற சொன்னதையே சொல்லி சொல்லி அழுதுட்ருக்காரு. இப்போ ஜின் பார்த்துட்டு, ஏன்டா எதுக்குடா இப்படி அழுற, ஏன்டா அவ்வளோ தூரமாட கஷ்டப்படுத்திட்டோன்னே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ வி அப்படியே ஜின்னை பார்த்துட்டு, சாரிம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ சின்னையும் போய் அப்படியே வியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க பார்த்துட்டு, சரிடா அதான் மாறிட்டல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதை அவன் ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே மேலே போகிறாரு. ஏன்னா இது வந்து ஜேகே தான் சொல்லியிருப்பார், அவர் வந்து முந்திய மாதிரி இல்லை, வந்து மாறிட்டார், நீங்கள் பேசுங்க, நீங்கள் அப்படி கோவத்தில் இருக்காதுங்க, அது கஷ்டமாக இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பார். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜேகே மேலே போகிறாரு. இப்போ உடனே ஆரம்பிச்சின்னு பார்த்துட்டு, சரிடா இனிமேல் இந்த மாதிரி பண்ண ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கண்டிப்பாக பண்ண மாட்டேன், ப்ராமிஸா இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ பார்த்துட்டு, சரி அழாத என்னை பாரு, அழாத, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன்ல, படுத்த மாட்டேன், லவ்யூமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, நான் வந்து இதை 1 ஷாட்லேயே முடிச்சிடலான்னு நினச்சேன், பட் 1 ஷாட்டில் நிற்காது போல் 2 ஷாட்டுக்கு போயிடுச்சு. கவலைப்படாதுங்க, நாளைக்கே போட்டிருக்கேன் ஓகேவா, எனக்கு நீ கொஞ்சம் டைம் இல்லை, கண்டிப்பாக நாளைக்கு போட்டிருக்கேன்டா, சாரி, பை ஆர்மீஸ், லவ் யூ.